அதில் சீமான் கடைசியாக பேசும்போது கூட சொல்கிறாரு, இல்லை நான் இப்போ ஆரம்பத்திலேயே வந்து பாரதியாரை எடுத்திருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன், 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பாரதியாரை தொட்டிருக்கணும், நான் தொடாமல் விட்டுட்டேன். அப்போ இது கருத்தியல் மூலியமாக போராடுறதுங்கிறது எப்பயுமே எந்த கருத்துக்குமே நல்லது தான். அப்போ இதை வந்து இந்த கருத்தியல் மோதலை வந்து இன்றைக்கி உச்சபட்சமாக எடுக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாய தேவையாக இருக்குது. நீங்கள் எப்போயுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியினுடைய ரிசல்ட்டை வச்சு தான் அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இல்லை இன்னும் இந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, என்லார்ஜ் பண்ணலாமா, இல்லை ஸ்ட்ராட்டஜியை மாற்றணுமா, இல்லை ஏதாவது இதில் டிங்கரிங் பண்ணணுமாங்கிறது வரும். அப்போ நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நான் நினைக்கிறேன். இது பெரியாரை பற்றி பேசினது ஈரோட்லேயே போய் அந்த மண்ணிலேயே பெரியாரை பற்றி பேசி ஒரு 16-17% வாக்கு வாங்குறாங்கிறது வந்து மக்கள் வந்து அந்த உண்மைகளை நம்ம சொல்கிற மாதிரி என்னென்னலாம் உண்மைகள் வருதோ அதை ஏற்றுக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த சிறுபான்மையினர்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவ வாக்குகளையும் இஸ்லாமிய வாக்குகள் செலுத்துறவங்களையும் சிந்திக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க மைனாரிட்டி வாக்கை வந்து அதிகமாக திமுக தான் இன்னைக்கு வந்து வச்சுக்கிட்டு அதுதான் அவங்களுடைய வெற்றிக்கான காரணமாகவே இருக்குது. அதுக்கு காங்கிரஸையும் கேடயமாக பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ நான் என்னுடைய பார்வையில் என்னன்னா, திமுக சிறுபான்மையினருக்கு கேடயமாக இல்லை, திமுக சிறுபான்மையினரை கேடயமாக பயன்படுத்துது. ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? ஏன்னா இப்போ இன்னைக்கு சீமானுடைய குற்றச்சாட்டே என்னன்னாக்கா, நீங்கள் இந்த திராவிடம்னு சொல்லியே தமிழர்களுடைய பெருமை இதெல்லாம் இல்லாமல் பண்ணிட்டீங்க. எதை எடுத்தாலும் திராவிட மண், பெரியார் மண். இப்போ அவங்களுடைய கோஷமே என்னன்னா, பெரியாரே எங்களுக்கு மண்ணுதாங்கிற மாதிரி அந்த கோஷத்தை வச்சு இன்னைக்கு எந்த பிம்பத்தை வந்து இவங்க கட்டமைச்சு எதுக்கு பின்னாடி இருந்து இவங்க திராவிடத்தை வளர்த்துனாங்களோ அந்த பிம்பத்தையே வந்து இன்னைக்கு அடிக்கிறதா தான் அவங்க இடத்துல வந்து அந்த நகர்வுகளை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இந்த தமிழ்நாட்டில் அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? அட்டகாசமாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சீமானி 2.0 ஆரம்பம் சொல்லிட்டு சமீபத்தில் நேஷனல் மீடியாக்கள் சில செய்திகளை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. தொடர்ச்சியாக மீடியாக்கள் வந்து சீமான் அவர்களை வந்து புறக்கணித்து இந்த வேலையில் இப்போ வந்து சீமான் அவர்களை வந்து பெரிதுபடுத்தி காமிக்கிறாங்க. அதுக்கு காரணமாக வந்து சொல்லப்படுவது அந்த பெரியார் எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம்தான். இப்போது நேற்றைய தினம் சமத்துவ பாதன் பாரதியும் சாதி வரியின் ஈவேராவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தரங்கம் வந்து சீமான் தரப்புல வந்து நடத்தியிருந்தாங்க. இதில் வந்து குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வந்து பிராமண சமுதாயம் பெருசாக வந்து சீமானவர்களை வந்து ஆதரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதே மாதிரி வந்து ஆன்டி பெரியார் அப்படின்னக்கூடிய மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க வந்து சீமானவர்களை வந்து ஆதரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து அந்த ஆன்டி பெரியார்ன்ற ஸ்டாண்ட் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு வலுவாக வந்து அமைஞ்சுது. அதே மாதிரி வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பாக அவருக்கு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க சார் இதை? இது தமிழ் மீட்சி பேரவைங்கிற சார்பில் அவங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து அது ஒரு வழக்காடு மன்றம் மாதிரி இல்லைனா வந்து ஒரு பட்டிமன்றம் மாதிரி ஒரு கலந்துரையாடல் மாதிரி ஒரு 6-8 பேர் உட்காந்து பேசுகிறாங்க. அதில் சீமானும் கலந்துக்கிட்டார். சீமானும் கடைசியாக அதில் ஒரு சிறப்பு சொற்பொழிவும் பண்ணியிருப்பார். அதுவும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதில் பேசின ஆட்களும் நிறைய தரவுகளோட எந்த அளவுக்கு வந்து பெரியார், அதாவது வந்து பாட்டன் பெரியாரா இல்லை சந்தர்ப்பவாத ஈவேராவா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கலந்துரையாடல் மாதிரி பண்ணியிருந்தாங்க. இது மீடியாவை கவர்றதுக்காக மட்டும் இல்லை. இது இன்றைக்கி நாம் தமிழர் வந்து திராவிட சித்தாந்தத்தை எதிர்த்து அவங்க கருத்து போரில் இருக்காங்க, மோதலில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த திராவிடமாக தமிழ் தேசியமாக இந்த மண்ணுக்கான அரசியல் எது அப்படிங்கிறத தூக்கி பிடிக்கிறதுல தான் இருக்காங்களே ஒழிய இந்த ஒரு கருத்தை வைக்கிறது பூர்வமாக ஒரு குறிப்பிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாரதியாரை தூக்கி பிடிக்கிறதுனால ஒரு பார்ப்பன சமுதாயம் வருமா அப்படிங்கிறதெல்லாம் அந்த குறுகிய பார்வை வந்து சீமான்ட்டையோ இல்லை நாம் தமிழர்கிட்டையோ இருக்கிறதா எனக்கு தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாரதியாரையும் தந்தை பெரியாரையும் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, நாங்கள் எங்களுடைய அரசியல் சித்தாந்தம் தமிழ் தேசியம், நீங்கள் வந்து திராவிடம். அப்புறம் இன்றைக்கி வந்து மொழி வழி மாநிலமாக பிரிச்சிருக்கும் போது நாங்கள் மண் சார்ந்த மொழி சார்ந்த மக்களுக்கான அரசியலை நாங்கள் முன்னெடுக்கிறோம். நீங்கள் திராவிடர்னு சொல்லி தமிழரே இல்லாதவர்களை நீங்கள் தமிழ்ங்கிறத மறைச்சு நீங்கள் திராவிடர்கள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டு வரீங்க. அப்போ இதில் தமிழினுடைய பெருமையை பூரா, தமிழர்களுடைய பெருமையை பூரா ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்குது. அப்போ தமிழர்களுடைய பெருமையும் தமிழர்களுடைய செம்மையும் நீங்கள் வந்து சீரழிக்கிறீங்க. இதை வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு செயலாக தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இதை வந்து இந்த கருத்தியல் மோதலை வந்து இன்றைக்கி உச்சபட்சமாக எடுக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாய தேவையாக இருக்குது
அதில் சீமான் கடைசியாக பேசும்போது கூட சொல்கிறாரு, இல்லை நான் இப்போ ஆரம்பத்திலேயே வந்து பாரதியாரை எடுத்திருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பாரதியாரை தொட்டிருக்கணும், நான் தொடாமல் விட்டுட்டேன். இன்னும் அன்றைக்கே எடுத்திருந்தா இந்த பாரதிங்கிற கடப்பாறையை வச்சு நான் வந்து இந்த திராவிடத்தை வந்து நான் வென்றெடுக்கிறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாரதியாரை தூக்கி பிடிக்கிறது வந்து பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவருங்கிறதுக்காக அல்ல. அவங்க குற்றச்சாட்டே, நாம் தமிழர்களுடைய குற்றச்சாட்டு, குறிப்பாக சீமானுடைய குற்றச்சாட்டே, நீங்கள் பாரதியாரை நிராகரித்ததுக்கு காரணமே அவர் வந்து பார்ப்பான் அப்படிங்கிறனால உங்களுடைய பார்ப்பன எதிர்ப்பின் காரணமாகத்தான் அவரை வந்து புறக்கணிச்சிங்க. ஆனால் நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, இன்றைக்கி அவரை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சாதி பெயரை சொல்லி ஒதுக்கி வைக்கிறீங்க. ஆனால் எங்களுடைய மொழிக்கு தமிழர்களுக்கு அவர் என்னவா இருக்கார், நாங்கள் அவரை தமிழராக பார்க்குறோம். அப்போ அந்த தமிழுக்கு அவர் எந்த மாதிரி அடையாளத்தை கொடுத்தாரு, தமிழால் பாரதி வாழ்ந்தார், பாரதியாரால் தமிழ் வாழுது. அப்போ ஈவேரா அவர்கள் வந்து தமிழுக்காக என்ன பண்ணார் பாரதியார். அப்போ வந்து அந்த அந்த ஒரு மொழியினுடைய அடிப்படையில் தான் இவங்க வந்து பாரதியாரை வந்து முன்னிலைப்படுத்துகிறாங்களே ஒழிய, பாரதியாரை இந்த மாதிரி முன்னிலைப்படுத்துறதுனால ஒரு அந்த சமுதாயத்தினுடைய வாக்குகளை வந்து எடுக்கிறதுக்காக அப்படிங்கிறது அது ஒரு குறுகிய பார்வையாக இருக்குது. அது மற்ற அரசியல் கட்சிக்காரங்கள்லாம் அதை சொல்லுவாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி தோணலை. ஏன்னா அவங்க அதில் பங்கேற்கக்கூடிய இளம் வயதினர் பசங்க பொண்ணுங்க தான் அங்கே பேசுகிறாங்க. ரொம்ப கருத்தாளமிக்க பேச்சுகளை பேசுகிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, இதை பாருங்கள், நாங்கள் கருத்தை முன் வச்சுருக்கிறோம் சான்றுகளோட ஆதாரத்தோட, நீங்கள் வாங்க. இது பெரியார் வந்து இல்லை இதை சொன்னாரா சொல்லலையா, இல்லை இதுக்கு என்ன மாற்று கருத்துங்கிறது சித்தாந்த அடிப்படையில் நீங்களும் வாங்க, நம்ம கருத்தியலாகவே மோதுவோம். இதுதான் பிகினிங் பாயிண்ட்டு தான் இது. அதனால் இன்னும் வந்து இந்த பேச வேண்டியது இது சின்ன இதுதான். சீமான் பேசும்போது அதை சொல்கிறார், இது சாதாரண ஒரு தொடக்க புள்ளி தான், இதை விட பெரிய பேச்செல்லாம் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அவர் இன்னைக்கு பாரதியாரை தூக்கி பிடிக்கிறதுனுடைய நோக்கம் பாரதியார் தமிழ் வளர்ச்சிக்காகவும் தமிழரனுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த மண்ணினுடைய விடுதலை வேட்கைக்காகவும் எந்த மாதிரி போராடினாரு, தமிழராக முன்னிறுத்துறாங்க. அவர் தந்தை பெரியார் அவர்களை வந்து அவங்க என்ன குற்றம் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து திராவிட நாடு கேட்டீங்க, அதே மாதிரில பேசக்கூடிய ஆட்கள் எல்லாம் தரவுகளே வைக்கிறாங்க, என்னென்ன தரவுகள் நீங்கள் வச்சிங்க, அதே மாதிரி வந்து சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாப்பு, குறிப்பாக அந்த அபுபக்கர் பேசும்போதெல்லாம் அது நிறையா குறிப்பாக நல்லாயிருக்கும், ரொம்ப அமைதியாக பேசுவார், ஆனால் வந்து ஆதாரங்களோடு பேசக்கூடியவர் அந்த அபுபக்கர். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சான்றுகள்லாம் வச்சுருந்தார். அவராக சொல்கிறார், அப்படி இல்லை நீங்கள் வாங்க உங்களுடைய கருத்துக்களை கொண்டு வாங்கன்னு அவரும் சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இது அந்த அடிப்படையில் தான் பார்க்கணுமே ஒழிய, இல்லை இது வந்து இவங்க வந்து ஒரு பிராமண சமுதாயத்தினுடைய வாக்கு வங்கியை கவர்றதுக்காக அந்த அளவுக்கு வந்து பெரிய வாக்கு வங்கி இங்கே அவங்களுக்கு இருக்குதாங்கிறதும் தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு குறுகிய பார்வையில் எனக்கு அதை பார்க்கணுன்னு தோணலை. அவங்க வந்து தமிழ் மொழியையும் தமிழர் இனத்தையும் முன் வச்சு தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு உண்டான வித்தியாசங்களை முன்வைக்கிறாங்க. தமிழர்களுக்காக ஈவேரா அவர்கள் என்ன பண்ணார், தமிழர்களுக்காக பாரதியார் என்னென்னலாம் சொல்லியிருக்காருங்கிற அந்த தளத்தில் தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக சார், அந்த ஆன்டி பெரியார் அப்படின்னக்கூடிய மைண்ட் செட் இருக்கிறவங்க இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய 3 திராவிட கட்சிகள், திமுக, அதிமுக, தாவேகா, 3 பேருமே வந்து பெரியாரை தூக்கி பிடிக்கிறாங்க. ஸோ அந்த ஆன்டி பெரியார் அந்த மைண்ட் செட் இருக்கிறவங்களாம் இது மூலமாக வந்து நாம் தமிழ் கன்சாலிடேட் ஆக வாய்ப்பு இருக்குங்களா சார்? இருக்கலாம். என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி வந்து தந்தை பெரியார் அவர்கள் மேலே எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆதரவான குரல் இருக்கோ அதே மாதிரி வந்து எதிர்ப்பான குரல்களும் இருக்குது. அப்போ இது கருத்தியல் மூலியமாக போராடுறதுங்கிறது எப்பயுமே எந்த கருத்துக்குமே நல்லது தான். ஏன்னா இப்போ இன்றைக்கி சீமானுடைய குற்றச்சாட்டே என்னன்னாக்கா, நீங்கள் இந்த திராவிடம்னு சொல்லியே தமிழர்களுடைய பெருமை இதெல்லாம் இல்லாமல் பண்ணிட்டீங்க, எதை எடுத்தாலும் திராவிட மண் பெரியார் மண். இப்போ அவங்களுடைய கோஷமே என்னன்னா, பெரியாரே எங்களுக்கு மண்ணுதாங்கிற மாதிரி அந்த கோஷத்தை வச்சு இன்றைக்கி எந்த பிம்பத்தை வந்து இவங்க கட்டமைச்சு எதுக்கு பின்னாடி இருந்து இவங்க திராவிடத்தை வளர்த்துனாங்களோ அந்த பிம்பத்தையே வந்து இன்றைக்கி அடிக்கிறதா தான் அவங்க இடத்துல வந்து அந்த நகர்வுகளை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இன்றைக்கி தந்தை பெரியார் அவர்களையும் இப்போ இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்தாலும் வந்து பார்த்திங்கனாக்கா கடவுள் மறுப்பு கொள்கையில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்றாங்க. தந்தை பெரியாரை வந்து ஆதரித்து பேசுகிறீங்களும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கருத்தின் பேரில் வந்து ஒரு முரண் பெரியார் அவர்கள்கிட்ட இருக்கிறத எல்லா இடத்துக்கிட்டையும் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கட்டாயமாக ஒரு ஏன்னா இன்றைக்கி ஒரு சான்றுகளோட தரவுகளோட இப்போ அதில் பேசும்போதே கூட சொல்கிறாங்க, இல்லை பழனி பாபா அன்றைக்கெலாம் பேசினாருன்னா அவருக்கு சான்றுகள் இல்லாமல் 19 பேசினார், இந்த சான்றுகளெல்லாம் அன்றைக்கி கிடைக்க பெறல, இந்த சான்றுகளெல்லாம் இப்போ தான் நாங்களே நோண்டி எடுக்கிறோம், நீங்கள் அப்படியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தர்க்க ரீதியாக இருக்குன்னா நீங்கள் பெரியார் தானே படிக்க வச்சாருன்னு சொல்கிறீங்க, எல்லாத்தையும் நாட்டுடைமையாக்குங்க, நாங்கள் படிக்கிறோம் கொடுங்க, ஏன் பண்ண மாட்டேன்னு அவர் பேசும்போதே சொல்கிறார், நாங்கள் அறிவு பசியில் கேட்குறோம் கொடுங்க, நாங்கள் படிக்கிறோம்,
நீங்கள் தானே பெரியார் தானே படிக்க வச்சாருன்றீங்க. பெரியார் எழுத்துக்களையே நாங்கள் படிக்கிறதுக்கு அறிவு பசி கொண்டு இருக்கிறோம், கொடுங்க, ஏன் நாட்டுடைமை ஆக்க மாட்டேங்கிறீங்க? எல்லாம் உங்கள் பாதுகாப்பு பெட்டகத்திலே ஏன் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அப்போ ஒவ்வொன்றா நாங்கள் தோண்டி எடுத்தோம். இந்த மாதிரி வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி, இந்த ஃபெசிலிட்டிலாம் வந்து அன்றைக்கி பழனி பாபாக்கு இல்லை இருந்திருந்தால் அவர் இன்னும் வந்து அதிகமாக வந்து சாடி இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறாங்க. அப்போது நிறையா பேருக்கு வந்து தந்தை பெரியார் மேலே உடன்பாடுகளும் உண்டு, முரண்பாடுகளும் உண்டு. அப்படி இருக்கும்போது இவங்க எந்த காரணத்தில் இவங்க ஒரு மொழி சார்ந்து, பெண் உரிமை சார்ந்து, அதே மாதிரி வந்து இவங்க தமிழ்நாடு எல்லாமே வந்து இந்த இப்போ அதாவது இவங்க திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட கழகமும் செய்கிறது என்னன்னா, ஐயா ஆர்எஸ் பாரதி கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தார் இல்லையா, தமிழ்நாட்டில் வந்து நாய்ங்க கூட பிஏ பட்டதாரி ஆகுது. எந்த ஊர்லையாவது நாய் பிஏ பட்டம் வாங்கி காரணம் நாங்கள் தான். அதுதான் பெரியார். ஏன்னா நாய் எந்த ஊர்லையாவது டிகிரி படித்து பார்த்துருக்கீங்களா? நாய் எங்கேயாவது பெட்டியை தூக்கிட்டு காலேஜுக்கு போயிருக்கிறத பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாய்களுக்கெல்லாம் பிஏ. இந்த ஒரு படத்தில் தான் ஜனகராஜ் தான் சொல்லுவார், அந்த படிக்காதவன் படத்தில், கச்சா நாயை மூஞ்சா பிடிச்சாமா பார்க்க முடியும்னு கேட்பார். அப்போ இனிமேல் வந்து நம்ம ரோட்டில் போகிறப்போ நாயை பூரா செக் போஸ்ட் போட்டு நிறுத்தி மூஞ்சை பார்த்து, நீ பட்டதாரி ஆயிருக்கா, இந்த உன்னையெல்லாம் பிஏ படிக்க வச்சுருக்காங்களான்னு இப்போ நம்ம கேட்கணும். அதே மாதிரி அவங்க சொன்னது பூரா இன்றைக்கி பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களெல்லாம் இன்றைக்கி கோர்ட்டில் போய் ஜட்ஜாக உட்காந்துருக்கீங்கன்னா அதுவும் நாங்கள் போட்ட பிச்சை. இன்றைக்கி விஜய் 200-250 கோடி ரூபாயை விட்டுட்டு இன்றைக்கி சினிமாவில் இருக்கிறத விட்டுட்டு விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காருன்னா, சினிமாவில் 200-250 கோடி ஒரு தனிநபர் சம்பாதிக்கிறதும் நாங்கள் போட்ட பிச்சை தான். அப்போ இந்த தமிழ்நாட்டில் எதாக இருந்தாலும் அவங்க போட்ட பிச்சைன்னு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சீமான் அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கடுப்பாயிட்டு பேச தானே செய்வார். எல்லாமே நீங்கள் தானே. அப்போ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி இவங்க திராவிடங்கிற வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடே இல்லையா? அதனால தான் அவங்க எல்லாத்தையும் இலக்கிய சான்றிதழ்ல இருந்து, வரலாற்று சான்றுகள்ல இருந்து, பாரதியார் பாடல்கள் முதல் கொண்டு எல்லாத்தையும் எடுத்து பட்டியலிடுறாங்க. அப்போ இவங்க திராவிட முன்னேற்ற கழகம் கட்டமைக்கிறது என்னன்னா, இன்னைக்கு வந்து திமுகங்கிறது ஒன்று இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாடே இல்லை. அப்போ அதை வந்து இவங்க கருத்தியல் ரீதியாக இந்த அளவுக்கு பொய்யும் பொருட்டும் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இதை நாங்கள் அடித்து நொறுக்கிறோம், உடைக்கிறோம், அதில் வந்து உண்மைகளை வெளியே கொண்டு வரோம். நீங்களும் கருத்தியல் ரீதியாக கொண்டு வாங்க, 2 பேருமே கருத்தியல் ரீதியாக மோதுவோம். இப்போ எனக்கு என்னென்ன தோணுதுன்னா, இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த டிவி டிபேட்லலாம் வந்து அதே மாதிரி ஒரு டிவி ஷோ தவிர மறுபடியும் வந்து மக்கள் மன்றம்னு நடத்துகிறாங்க பாருங்கள். இப்போ இந்த மாதிரி தமிழ் தேசியம் திராவிடமுங்கிறதையும் ஒரு விவாதமாக கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மக்களுக்கு, நம்மளை மாதிரி ஆட்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம் இல்லையா, 2 தரப்பும் பேசும்போது. ஸோ அந்த மாதிரி நல்ல ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தனைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கருத்தியல் ரீதியான விவாதங்களை இந்த மாதிரி மீடியாக்கள் முன்னெடுத்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இவங்க சான்றுகள் கொடுக்கும்போது அவங்களும் ஏதாவது சான்றிதழ் வச்சுருப்பாங்கல்ல டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. சீமான் கட்சிக்காரங்களை சொல்கிறது தவறுன்னு கூட சொல்கிறதுக்கு அவங்க சான்றுகள் வச்சுருக்கலாம்ல. அவங்க சொல்கிறதுக்கு இவங்களும், அப்போது 2 கருத்துக்களும் மோதும் போது நமக்கு, மக்களுக்கு அது நல்லது தானே. நிறைய விஷயங்கள், உண்மைகள் எல்லாம் வெளியே வரும்போது மக்களுக்கு வந்து எது நல்லது, எது பிரச்சனைக்கு உண்டானது, இல்லை தமிழ் தேசியத்திலையும் வேற ஏதாவது சிக்கல் இருக்கா, திராவிடத்தில் மட்டும்தான் சிக்கல் இருக்கா, அப்போ இந்த 2ல் இருந்து எதை கருத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு புது கருத்தியல் உருவாகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். நான் அந்த மாதிரியும் ஒரு பார்வை எனக்கு இருக்குது. இந்த மாதிரி வந்து ஏன் நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை பண்ணலாமே, தமிழ் தேசியம் வெர்சஸ் திராவிடம் முதல்லலாம் வந்துட்டு இருந்துச்சு ஆரம்ப காலத்தில். பட் இப்போ அது நடுவில் வந்து அப்படியே சப்சைட் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து அந்தந்த கட்சிகளினுடைய அரசியல் மேடைகளில் மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடைனா அங்கே வந்து திராவிடத்தினுடைய பெருமையும் பெரியாரினுடைய பெருமையும், இதே வந்து நாம் தமிழர்னா தமிழ் தேசியம், மேதகு பிரபாகரன் அவர்களுடைய பெருமையும் பாரதியாருடைய பெருமை, திராவிடங்களுடைய சிறுமைகளையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 கருத்தையும் மோத வைக்கலான்றேன் நான் கருத்தியல் ரீதியாக. அந்த மாதிரி ஒரு விவாதத்துக்கு உட்படும் போது நிறைய உண்மைகள் மக்களுக்கு தெரிய வருமே, அது நல்லது தானே. உண்மைகள் தெரிய நல்லது தானே. மக்கள் பொது தரத்தில் அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கருத்துக்கள் கொண்டு வந்து வைங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு நிறைய விஷயம் தெரியாது. இன்னைக்கு ஜென்சி மற்ற ஜென்ரேஷனை விட அறிவாளிகள், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தில். ஆனால் இந்த கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் வந்து அந்த ஜென்சி கிட்ட கடத்துங்க. ஜென்சி கிட்ட கடத்தும் போது அவங்க முடிவு பண்ணிட்டோம் இதில் எது வந்து சிறந்தது, இல்லை இதில் இருந்து எதை எடுத்துக்கலாம், அதில் இருந்து எதை எடுத்துக்கலாம், இல்லை எதை புறக்கணிக்கக்கூடிய கருத்து, எதை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம செயல்படக்கூடிய கருத்து, எந்த கருத்தியல் வந்து முக்கியமானது, முதன்மையானது, இதெல்லாம் விவாத பொருள் ஆகட்டுங்கிறேன் நான்.
நிச்சயமா சார். இதை வந்து வெறும் கருத்தியல் மட்டும் தாண்டி சார், இப்போ தேர்தல் எண்ட் ஆஃப் த டே வந்து எலெக்ஷனில் தான் நிற்கிறாங்க எல்லா பார்ட்டியும். ஸோ இது வந்து சீமானவர் வந்து ஒரு வியூகமாக கையில் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஏன்னா ஈரோடு கிழக்கில் அது வந்து அவருக்கு ஒரு ஓரளவுக்கு சக்ஸஸை கொடுத்துருக்கு. ஸோ அந்த சக்ஸஸ் வந்து தமிழ்நாடு முழுக்க அவருக்கு வேணுன்றதுனால தான் மீண்டும் மீண்டும் வந்து பெரியார் எதிர்ப்பையும் அதற்கு வலு சேர்க்கும் விதமாக பாரதியும் கையில் எடுத்திருக்காருன்னு சொல்ல போகுது. ஸோ அந்த ஈரோடு கிழக்கோட அந்த ரிசல்ட்ஸ் வந்து இவருக்கு ஒரு அடுத்த கட்ட ஆமாம் கட்டாயமாச்சு. நீங்கள் எப்போயுமே ஒரு 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 ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியினுடைய ரிசல்ட்டை வச்சு தான் அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இல்லை ஒன்று இந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, என்லார்ஜ் பண்ணலாமா, இல்லை ஸ்ட்ராட்டஜியை மாற்றணுமா, இல்லை ஏதாவது இதில் டிங்கரிங் பண்ணணுமாங்கிறது வரும். அப்போ நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். இது பெரியாரை பற்றி பேசினது ஈரோட்டிலே போய் அந்த மண்ணிலேயே பெரியாரை பற்றி பேசி ஒரு 16-17% வாக்கு வாங்குறாங்கிறது வந்து மக்கள் வந்து அந்த உண்மைகளை நம்ம சொல்கிற மாதிரி என்னென்னலாம் உண்மைகள் வருதோ அதை ஏற்றுக்கிறாங்க. அதுக்காக வந்து பெரியாரை உடனே எல்லாரும் நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிறது இல்லை. பெரியாரை பற்றின உண்மைகளும் வெளியே வரட்டுமே, என்ன தப்பு? இப்போ பெரியார் அவர்கள் தவறான கருத்துக்களை சொல்லியிருந்தாருன்னா ஆமாம் பெரியார் சொல்கிறது இதெல்லாம் தவறுங்கிறது கூட வரட்டுமே. அதை பெரியார் இருந்தாவே அதை தானே அவர் சொல்லியிருப்பார். நான் சொல்கிறதையும் வந்து நீங்கள் தவறாக இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறாருன்னு தானே சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் வெளியே வரட்டும், அது ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. அப்போ இதை வந்து ஒரு அரசியல் ரீதியாக கட்டாயமாக இன்றைக்கி தேர்தல்னு வரும்போது கருத்தியல் ரொம்ப முக்கியமாகப்படுது இல்லை. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்தலில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பெரும்பாலும் ஒரு கூட்டணி அரித்தமெட்டிக் கால்குலேஷன் சார்ந்த அரசியலாக மாறிடுச்சு, கருத்தியல்லாம் இல்லை. இன்றைக்கி திமுகவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கைகள் கோட்பாடு கொள்கை தலைவர் யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தியல் கொள்கைகள் கோட்பாடு தலைவர் யார்? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து பெரியாரை வந்து கொள்கை தலைவராக வச்சிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் வந்து அம்பேத்கரை கொள்கை தலைவராக. ரெண்டும் ஒரே ஆளுங்களா? இல்லை இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்டுகளுக்கும் சித்தாந்தங்களுக்கும் திராவிட சித்தாந்தத்துக்கும் ஏதாவது பொருத்தங்கள் இருக்கா? இப்போ ஆரம்பத்தில் இருந்தது, இப்போ இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. அப்போ எத்தனையோ முரண்பாடுகளை வச்சு இன்னைக்கு அந்த காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஏதாவது கொள்கை கோட்பாடுகள் இருக்கா? இல்லை. இந்த திமுக ஆரம்பிச்சதே காங்கிரஸ் கொள்கையை எதிர்த்து தானே. அப்போ அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இன்னைக்கு நீங்கள் எந்த இடத்துல வந்து கொள்கை பிடிப்பு இருக்குது கட்சிகள்கிட்ட? அப்போ இது பேர் அரித்தமெட்டிக்காக போயிடுச்சு. அப்போ இந்த அரித்தமெட்டிக்காக போன உடனே நீங்கள் என்ன வேணால் யார் வேணால் பண்ணிக்கலாம். கடைசியில் கூட்டணி சேர்த்தா 2+2 4 6 அப்படி போகுது. அப்போ இதை வந்து ஒரு கருத்தியல் மோதல் வரணும், மக்கள்கிட்ட வந்து கருத்தியல் சார்ந்த சிந்தனை வரட்டும்னு இப்போ சீமான் எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை நடவடிக்கை தான் பார்க்குறேன். இது மற்ற கருத்தியலும் எடுக்கட்டும்ங்கிறேன் நான். இப்போ சீமான் இப்போ பேசுகிறனாலே ஆமாம் முழுக்க முழுக்க தமிழ் தேசியம் தானும் நம்ம ஒத்துக்க வேண்டியதில்லை. அவங்களும் திராவிடத்தை வரட்டும், 2 பேருமே வந்து இந்த கருத்தியல் மோதட்டும், விவாதங்கள் நடக்கட்டும், 1-on-1 விவாதங்கள் நடக்கும். இந்த மாதிரி நிறையா விவாதங்கள் அட்லீஸ்ட் தேர்தல் நேரம்னாச்சும் நடக்கட்டும், உண்மை வெளியே வரட்டுங்கிறேன் நான். ஓகே சார். இதை தொடர்ந்து இன்று நடைபெற்ற ஒரு விஷயம் சார், குறிப்பாக வந்து இந்துக்கள் பண்டிகைக்கு வந்து திமுக வந்து பெரும்பாலும் வந்து வாழ்த்துக்களை வந்து சொல்லாது. இதுவே கிறிஸ்தவர் பண்டிகைனாலும் இஸ்லாமியர் பண்டிகைனாலும் வாழ்த்துக்களை தெரிவிக்கும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து நெடுங்காலமாக வந்து திமுக மீது வைக்கப்பட்டுள்ளது. இப்போ இன்றைக்கி வந்து தாவேகா சார்பில் சமத்துவ கிறிஸ்மஸ் திருவிழா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்துருங்க. அதில் பேசும்போதே வந்து மும்மதத்தையும் வந்து முன்னிறுத்தி விஜய் அவர்கள் வந்து பேசுகிறாரு. இது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க சார்? நான் விஜயனுடைய பேச்சை முழுசாக ஒன்றும் பார்க்கல, அவங்க என்ன பேசினாங்கன்ட்டு. பட் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அவர் கிறிஸ்மஸ் விழாவிலையும் ஒரு 3 மதங்களினுடைய பிரதானமாக இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாம் முன்னிலைப்படுத்தி அதெல்லாம் ஒன்று தாங்கிறது மாதிரி படுத்திருந்தால் எம்மதமும் சம்மதமேங்கிறது அதுதானே வந்து மத நல்லிணக்கம். இப்போ திமுக என்ன எடுக்குதுன்னாக்கா இன்றைக்கி கார்த்திகை தீபத்தில் கூட கோயிலில் போய் தீபத்தை ஏற்றுனா மதக்கலவரம் வந்துடும். எப்படி மதக்கலவரம் வரும்? சீமான் இன்னைக்கு அந்த பெரியாரை பற்றின பட்டிமன்றத்தில் அவர் பேசுகிறாரு. மத நல்லக்கணம் எப்படி வரும்? உனக்கு என்னடா தீபம் ஏற்றணுமா, அப்போ நீயும் போய் தீபம் ஏற்று. உனக்கு என்ன உன்னுடைய மதத்து பிரகாரம் உனக்கு இடத்துல வழிபாடு பண்ணுமா, நீயும் வழிபாடு பண்ணு. இந்த மாதிரி அந்தந்த மதத்தினுடைய உரிமையை வந்து அந்தந்த மக்களுக்கு கொடுத்து எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாக்கிறதுக்கு தானே அரசாங்கம் இருக்குது. அப்போ நீ போய் கும்பிட்டா மதக்கலவரம் வந்து, இல்லை நீ போய் ஊசாமியை கும்பிட்டா மதக்கலவரம் வந்திருக்கும் போது இதை நீங்கள் பிரித்து இல்லை நீங்கள் சூழ்ச்சி பண்ணி ஆளணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அதுலேயுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக அபுபக்கர் தான் பேசினார்னு நினைக்கிறேன். பெரியார் வந்து சிறுபான்மையினருக்கு எதிர்த்தா எந்தெந்த அளவுக்கு வந்து இந்த திராவிட கட்சிகள் திராவிட சித்தாந்தங்கள் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் எந்த அளவுக்கு சிறுமைப்படுத்தியிருக்கு, கேவலப்படுத்தியிருக்கு, அவமானப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பட்டியலிட்டு பேசுகிறார். தேதி வாரியாக அந்த பத்திரிகையில் வந்தது பூரா நல்ல ஒரு பேச்சாக இருந்துச்சு அபுபக்கருடைய பேச்சு. ஸோ அதை பூரா பட்டியலிட்டே வந்து அவர் சொல்கிறார். அந்த மாதிரிலாம் கேட்கும்போது கட்டாயமாக இன்றைக்கி கிறிஸ்துவ சமூகத்தை சார்ந்த மக்கள் அந்த பேச்சை கேட்டாங்கன்னா கட்டாயமாக சிந்திப்பாங்க இல்லையா? ஏன்னா இந்த அளவுக்கு நம்மளை பற்றி மோசமாக பேசியிருக்காங்க. இன்னும் குறிப்பாக ஒரு இன்சிடெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா காயிதே மில்லத் அவர்கள் ஆல் இண்டியா லெவலில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கில் தலைவராக இருக்கும்போதே பெரியார் அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பாகிஸ்தானுடைய இந்தியன் முஸ்லீம் லீக் தமிழ்நாட்டில் இருக்கிறத தடை பண்ணணும்னு பேசியிருக்கிறார் பெரியார் அவர்கள். அவர் சான்றோட சொல்கிறார், இல்லைங்கிறத அவங்க இது பண்ணணும். அப்போ அபுபக்கர் என்ன கேள்வி கேட்குறா அப்படின்னா,
அப்போ நீங்கள் இந்த இடத்துல இந்த சமுதாயத்தில் இருக்கிறது இந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து நீங்கள் கொடுக்குற சீட்டுக்காக போய் இந்த 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 சமூகத்தையே போய் அடமானம் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்களே, நீங்கள் தான் இன்னைக்கு வந்து பெரிய இழுக்கு அப்படிங்கிற. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்தவங்களையும் மதத்தை சார்ந்தவங்களும் சாதாரண ஒரு சீட்டுக்காக அங்கே போய் அடமானம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மையாலுமே அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மாதிரி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்கிறதான் இங்கே கேள்வியாக எழுப்புறாங்க. அப்போ இந்த மாதிரி உண்மையெல்லாம் தான் வெளியே வரட்டுங்கிறேன் நான். அப்போ இன்னைக்கு திமுக வந்து இன்னைக்கு மதக்கலவரம் வந்துருன்னு எங்கேயாவது மதக்கலவரம் வந்துருன்னு ஒரு அரசாங்கம் பேசலாமா? அதை எப்படி வந்து ஒரு மலையில போய் தீபம் ஏற்றினா மதக்கலவரம் வந்துருமா? எங்கேயாவது இவங்க போய் அந்த தீபத்தை ஏற்றும் போது எந்த முஸ்லீமாவது வந்து அங்கே நின்று தடுத்தாங்களா? தடுத்தது பூரா நீங்க போலீஸ்காரங்களை வச்சு. முஸ்லீம் சகோதரர்கள் வந்து யாராவது ஒரு முஸ்லீம் சகோதரர்கள் அங்கே இருந்தாங்களா? அப்போ இவங்க எப்படியாவது வந்து இந்த மதக்கலவரத்தை உண்டு பண்ண முடியாதா? ஏன்னா இன்னைக்கு வந்து விஜயம் உள்ளார வரனால சீமானும் ஒரு பக்கம் இந்த சிறுபான்மையினர்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவ வாக்குகளையும் இஸ்லாமிய வாக்குகள் செலுத்துறவங்களையும் சிந்திக்க வச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ அவங்க. இன்னொரு பக்கம் விஜய் அவர்களும் வராங்க. அப்போ இந்த மைனாரிட்டி வாக்கை வந்து அதிகமாக திமுக தான் இன்னைக்கு வந்து வச்சுக்கிட்டு அதுதான் அவங்களுடைய வெற்றிக்கான காரணமாகவே இருக்குது. அதுக்கு காங்கிரஸையும் கேடயமாக பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ நான் என்னுடைய பார்வையில் என்னன்னா, திமுக சிறுபான்மையினருக்கு கேடயமா இல்லை, திமுக சிறுபான்மையினரை கேடயமா பயன்படுத்துது. ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? அப்போ ஒரு கேடயத்தினுடைய வேலையை என்ன, தன் மேல உழுவக்கூடிய அடி வெட்டு குத்து எல்லாம் தாங்கி பின்னாடி இருக்கிறால காப்பாற்றணும். அந்த மாதிரி திமுக சிறுபான்மையினருக்கு கேடயமா இருந்தா பரவாயில்ல. அப்போ ஒரு அரசாங்கம் ஒரு மதத்துக்கு மட்டும் கேடயமா இருக்கக்கூடாது, அனைத்து மதத்துக்கும் கேடயமா இருக்கணும். சரி, அப்படிதான் நீங்க சிறுபான்மையினர் இருக்கீங்களா? இல்லை, உங்களையும் நீங்க தற்காத்துக்கிறதுக்கு சிறுபான்மையினரை கேடயமா பயன்படுத்துறீங்க. அப்ப இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் தம்பியா வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க கிட்ட நீங்க போய் நீங்க இந்த மாதிரி அல்ப அரசியல் பண்றதுக்காக மதச்சாயத்தை பூசி 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 இல்ல சிறுபான்மையினர் சண்டை வந்துடும், மதக்கலவரம் வந்துருன்னு அங்க ஒண்ணுமண்ணா இருக்கக்கூடிய மற்ற மதத்தை சார்ந்தவங்களை பூரா பிரிவினையை ஏற்படுத்தி இன்னைக்கு பகைமை உணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறது தானே திமுக. நான் அதனாலதான் சொல்றேன், திமுக சிறுபான்மையினருக்கு கேடயமா இல்லை, திமுக சிறுபான்மையினரை தங்களுடைய கேடயமா பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. இதை அவங்க உன்னிப்பா கவனிக்கணும். அப்ப இந்த இடத்துல தான் வந்து அவங்க இந்த மாதிரி வந்து என்னைக்காவது வந்து மற்ற மதங்களை வந்து அவங்க குறை சொல்லியிருக்காங்களா? இல்லை. மற்ற மதங்கள்ல வந்து இன்னைக்கு அறியாமையே இல்லையா? எல்லா மதங்கள்லயும் இருக்கு. மற்ற மதங்கள்ல பிரிவினைகள் இல்லையா? எல்லா மதத்திலையுமே வேறுபாடுகள் இருக்கு, எல்லா மதத்திலையுமே மூட நம்பிக்கைகள் இருக்கு. அப்போ நீங்கள் வந்து நாங்கள் வந்து பகுத்தறிவுவாதிகள் மூட நம்பிக்கை எதிர்க்கிறோன்னா ஓகே, வெல்கம், அது நான் வரவேற்கிறேன். அந்த மூட நம்பிக்கையை எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் எதிர்க்கணுமா இல்லையா? அறியாமையை எங்கே இருந்தாலும் நீங்கள் வெளிச்சம் போட்டு காட்டணுமா இல்லையா? அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன இருக்குது இன்னைக்கு வரைக்கும்? அப்போ நீங்கள் வந்து இன்னொன்று ஒரு விசேஷத்துக்கு நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்க, எல்லா மதத்துக்கும் தானே வாழ்த்து சொல்லணும், அது எந்த அரசியல் தலைவராக வேணா இருக்கட்டும். அப்போ ஒரு விசேஷத்துக்கு வாழ்த்து சொல்லி இன்னொரு விசேஷத்துக்கு வாழ்த்து சொல்லணும், உங்கள் கண்ணில் பாராபட்சம் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ எப்படி வந்து இந்த திமுக அரசாங்கம் வந்து அனைவருக்கான அரசாங்கம்னு எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? அதெல்லாம் தான் இப்போ வந்து எல்லாருமே அவங்கள நோக்கி அந்த கேள்விகளுக்கு இன்னைக்கு அருமையாக பாஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் எல்லாருமே இன்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சொல்றது பூரா அப்படியா அப்படின்னு கேட்டு போகிறதுக்கெலாம் இல்லை. புரியுது. எத்தனை லட்சம் கோடியை ஒன்றும் இல்லாத மக்கள்கிட்ட இருந்து குடிக்க வச்சு அந்த குடும்பத்தை சீரழித்து சின்னாபின்னப்படுத்தி அந்த காசு இந்த 48,000 50,000 கோடியை செலவழிக்கிறது. அதிலிருந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? மகளிருக்கு வருஷத்துக்கு 1000 ரூபாய். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சற்று ஏறக்குறைய இப்போ 13,800 கோடி ரூபாய் இந்த வருஷம் பட்ஜெட்டு. சின்ன காலேஜ் போகிற பசங்களுக்கு 1440 கோடி. இப்போ இதில் கூட அந்த மகளிரில் ஒரு 17 லட்சம் கோடி சேர்த்திருக்காங்க. அப்போ 1,30,00,000 பேர் 31 லட்சம் பேர். அப்போ இது எல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா மீறி போனால் ஒரு 17,000 கோடி தான் நீங்கள் பொதுமக்கள்கிட்ட இந்த வாங்குற அவங்கள செலவு பண்ண வைக்கிற டாஸ்மாகில் மட்டும் பண்ணக்கூடிய லட்சக்கணக்கான கோடியிலிருந்து வெறும் 17-18,000 கோடி தான் வந்து மக்களுக்கு திருப்பி கொடுக்குறீங்க. நீங்கள் சொல்கிற இந்த இலவசம் 1000 ரூபாய்ங்கிறனால இதுக்கு எது புத்திசாலித்தனம் சொல்லுங்கள்? 2.25 லட்சம் கோடி ரூபாயை மக்கள் இல்லாதப்பட்டவனை செலவு பண்ண வச்சு அவனுக்கு 17,000 கோடி திருப்பி கொடுக்கறது முக்கியமா? இந்த 17,000 கோடியும் கொடுக்கல, அதே மாதிரி டாஸ்மாக மூடி அந்த 2.25 லட்சம் கோடி செலவை நிறுத்துறதா எது முக்கியம்? டாஸ்மாக மூடி அந்த செலவை நிறுத்துறது தான். அந்த 2.25 லட்சம் கோடி அந்த மக்களுடைய கையில் இருந்தால் அந்த காசை வேற எதுக்கோ செலவு பண்ணுவான். அப்போ வேற ஏதோ பொருள் பூரா கன்சப்ஷன் ஆகும். அந்த மாதிரி பொருள்கள் கன்சியூம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும், பொருள்களுடைய தேவையும் அதிகமாக இருக்கும். அப்போ இன்னைக்கு நீங்கள் அவன் வாங்குறாங்கிறதுக்காக நீங்கள் போய் சாராயத்தை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறத விட
மற்ற பொருளை வாங்குவான், அந்த பொருளுக்கு உண்டான உற்பத்தி அதிகம் படுத்தலாம், அதில் எத்தனையோ லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உண்டாக்க பண்ணலாம். இதுக்கு தானே சார் அரசாங்கம் வேணும். அப்போ நீங்க சொல்லுங்க, எந்த தட்டு மக்கள் இன்னைக்கு திமுக மேல சந்தோஷமா இருக்கிறாங்க? திமுக கட்சிக்காரங்களை தவிர யாரும் இல்லை, அவங்களே இல்லை. ஏன்னா அவங்ககிட்டயும் இந்த மக்கள்லாம் இருக்காங்கல்ல. இன்னைக்கு போதையில் சீரழிஞ்ச குடும்பம்லாம் திமுக காரங்க குடும்பம் இல்லையா? அப்புறம் எத்தனையோ குடும்பங்கள் இருக்குல்ல. அப்போ இது வந்து எல்லா தட்டு மக்கள்கிட்டையும் பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. இவங்க வேணால் சொல்லிட்டு இருக்கலாம் 200 அது எந்த 200 சொல்கிறாங்கன்னு நமக்கு புரியல. ஸோ அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி அவங்களுடைய நிலைமை இருக்குது, நிலவரம் இருக்குது. ஸோ அப்போ கட்டாயமாக இது பெரிய அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி பெருகுது. ஓகே சார், பல்வேறு கேள்வி தெளிவாக இருந்துச்சு. நார்த் இந்தியா. நன்றி சார். நன்றாச்சு.